இந்த காலையில் ஓட்டு போட வந்த உங்கள் சங்கத்துடைய உறுப்பினர் ஒருத்தவங்க வந்து இந்த ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி, அதனால் ரெட் கார்டு இந்த மாதிரி சீரியலில் ஒரு விஷயம் நடிக்கக்கூடாது, அந்த ரெட் கார்டை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எத்தனை நடிகர்களுக்கு அப்படி இந்த மாதிரி ரெட் கார்டுங்கிறது வந்து நாங்கள் வந்து அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். எப்பயாவது ஒரு தடவை அது மாதிரி நடக்கும். இது 2009 நான் வந்து பொதுச்செயலாளர் காலத்தில் ஒரு இன்சிடென்ட் அப்படி நடந்தது. ஒரு நடிகருக்கும் நடந்தது, ஒரு இயக்குனருக்கும் நடந்தது. அதாவது இது எப்படின்னா, சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு. 5 சங்கங்கள் இதில் இருக்கு உள்ள. எழுத்தாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம், எடிட்டர் சங்கம், ஒளிப்பதிவாளர் சங்கம். ஸோ 5 சங்கம் சேர்ந்து தான் சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பு. ரெட் கார்டு போடுறதுக்கு நடிகர் சங்கம் போடாது, இந்த கலைஞர்கள் கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்புகளை இங்கே இருக்கிற தலைவர் அங்கே செயலாளர் இருப்பார், இயக்குனர் சங்கத்தில் உள்ள ஒரு தலைவராக இருப்பார், அதில் ஒவ்வொரு சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து போடுறது தான் ரெட் கார்டு. நடிகர் சங்கம் மட்டும் தனியாக போடுறது இல்லை. மற்ற துறை ஆட்களுக்கும் அந்த நடிகர்கள் எல்லாருக்குமே அந்த சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்புக்கு அந்த உரிமை இருக்கு, அந்த பவர் அவங்களுக்கு இருக்கு. அது ஒன்றும் இல்லை சார். இப்போ என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இந்த கடிதம் போச்சு. தயாரிப்பாளர் சங்கம் வந்து அந்த கோரிக்கை வந்து எங்ககிட்ட வச்சாங்க. நடிகர் சங்கத்து மூலமா நாங்கள் சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பு கொண்டு போனோம். அங்கே கொண்டு போகும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2 ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில். அதை அப்படி பண்ணக்கூடாது, ஒரு ஆர்டிஸ்டா நாங்கள் அப்படி பண்ண விட மாட்டோம்னு சொல்லி அதை 1 வருஷமா ஆக்கியிருக்கோம். அவ்வளவுதான். என்ன காரணங்களுக்கு அது காரணம் என்னன்னா, தயாரிப்பாளர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா, அந்த ஆர்டிஸ்ட் வந்து ப்ரொமோல நடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ்ல 1 வாரம் வர நடிச்சிருக்காங்க. 1 வாரம் நடிச்சிட்டு திடீர்னு எனக்கு அந்த கேரக்டர் சரியில்லை, அதனால என்னால் அதில் நடிக்க முடியலன்னு சொல்லி அதுலேருந்து விலகுறாங்க. ஷூட்டிங்க்கு வரல. அது வந்து அவங்க இப்போ அங்கேயே வெளியூரில் இருந்தாங்க. நடிகர் சங்கத்தில் அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு நான் கூப்பிட்டேன். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்க வரல. அதனால இது சின்னத்திரை கலைஞர் கூட்டமைப்பு மூலமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது கூட நாங்கள் என்ன ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப பாதிக்கக்கூடாதுன்னு 2 வருஷத்தை 1 வருஷமா ஆக்கணும். அவங்க வாக்களிக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. அது எப்படின்னா, அந்த பயாலால ஒரு சட்டம் இருக்கு. அந்த மாதிரி அதாவது கூட்டமைப்பு மூலமாகவோ அல்லது சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் மூலமாகவோ நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்களும் வாக்களிக்க உரிமை இல்லைன்னு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.